ஒரு காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஜாப் கூப்பிட்டு கொடுத்தாங்கங்க. இன்றைக்கி டேலண்டட் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் நமக்கு கவர்மெண்ட் ஜாப். அதுலேயுமே கட் ஆஃபு, ரேங்க்கு, கோட்டா இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வாங்க முடியுது. கவர்மெண்ட் எவ்வளோ தான் டஃப் கொடுத்தாலும் டேலண்டட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க நாங்களும் சலைச்சவங்க இல்லைன்னு ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்குறீங்க. வாழ்த்துக்கள். மேக்ஸிமம் டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் வச்சுருக்கிறவங்க ஈஸியாக கட் ஆஃப் வாங்கிட்டு ஜாப் வாங்கிடுறாங்க. எந்த ஒரு கோர்ஸுமே எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சூழ்நிலைகளை யோசிக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ஒருபோதும் யோசிக்கக்கூடாது. விடாமுயற்சியாக நின்று அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணுங்க. நிறைய பேருக்கு உள்ள தாட்னஸ் என்னென்னா ஷார்ட் ஹேண்டு கஷ்டமான கோர்ஸு அப்படிங்கிறது தான். ஆனால் அப்படி கிடையாதுங்க. நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஈஸிங்க. ஷார்ட் ஹேண்ட் படித்து தான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுமா அப்படின்றவங்களுக்கு தாங்க அது கஷ்டம். எந்த ஒரு செயலையுமே முழு ஈடுபாடோடு செஞ்சால் நமக்கு எப்போவுமே வெற்றி தாங்க. ஸோ என்னுடைய ஷார்ட்கட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.